வந்தனாவை அழைத்து கொண்டு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டருக்கு வந்தான் யுவா. தீரன், என்ன இங்கே போய் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? உங்களை நீங்களே காட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? யாராவது என் கூட உங்களை பார்த்துட்டா பிரச்சனை என்னவோ உங்களுக்கு தான், பார்த்துக்கோங்க என்றாள் வந்தனா. எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? என்னைக்கா இருந்தாலும் நீ பொண்டாட்டியாக போகிறவ தானே என்று யுவா சாதாரணமாக சொல்லவும், தீரன் ப்ளீஸ் என்று கெஞ்சலாக அவனை பார்த்தாள் வந்தனா. சரி சரி, பயந்துக்காத. நான் தனியாக நம்ம 2 பேருக்கு மட்டும் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். பின்னாடி வழியாக உள்ளே போகலாம் வா என்று அவள் முன்பு கையை நீட்டினான். வந்தனா தயங்கியபடி அவன் கையில் தன் கையை வைக்கவும், இருவரும் பின்வாசல் வழியாக தியேட்டருக்குள் நுழைந்து சீட்டில் அமரவும், பின்னால் சுற்றி முற்றி பார்த்த வந்தனா பின் யுவாவை பார்த்து, தீரன், நாம மட்டும்தான் வந்திருக்கோமா என்று கேட்க, நாம மட்டும்தான் வந்திருக்கோம். எல்லா டிக்கெட்டையும் நானே வாங்கிட்டேன். உனக்கு ப்ரைவசி இருந்தால் தானே பிடிக்கும், அதான் என்றான் கூலாக. வாட், அதுக்குன்னு இப்படியா பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்ச ஆட்டுதா என்று கோபமாக கேட்டாள் வந்தனா. இங்கே பாரு ரது, எனக்கு இருக்கிற வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு முக்கிய காரணமே நீ ஏன் கூட சண்டை போடுறதுக்கு இல்லை. நாம் 2 பேரும் ஹாப்பியாக இந்த தடவை என்ஜாய் பண்ணணும்னு தான். படம் ஆரம்பிக்க போகிறாங்க, தயவு செஞ்சு படத்தை பாரு என்றான் யுவா. ச்ச என்று வந்தனா முகத்தை சுழித்தபடி திரும்பிக் கொள்ள, ஏய் என்னடி முகத்தை திருப்பற என்று அவள் கையை இறுக்கமாக பிடித்தான் யுவா. விடுங்க, நீங்கள் ஆசையாக கூட்டிகிட்டு வந்தீங்கல்ல, பாருங்க படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்று அவன் கையை உதறிவிட்டவளுக்கு பேய் படத்தின் மியூசிக் ஸ்பீக்கரில் கேட்கவும், அதில் திக்கென்று பயந்து பட்டென அவன் மடியில் அமர்ந்து கொண்டாள். ரது என்று அவளின் முகத்தை பார்த்த யுவா, ரது இங்கே பாரு, என்னாச்சு? இப்போ தான் கோவமாக பேசின, சடனாக வந்து மேலே ஏறி உட்காந்துட்ட என்று அவளை புரியாமல் பார்த்தான். பேய் பீஜியமும் ஒருவித சலசலப்பு சத்தமும் கேட்கவும் அவனின் கழுத்தை இறுக்கமாக பிடித்து கொண்ட வந்தனா, தீரன் பயமாக இருக்குது, இங்கே வேண்டாம், வாங்க நாம் வெளியே வேற எங்கேயாவது போகலாம் ப்ளீஸ் என்று கெஞ்சினாள். அவள் சொன்னதை கேட்டதும் பயத்தில் அவள் உடல் நடுங்குவதை உணர்ந்து கொண்ட யுவா அவள் இடுப்பை இறுக்கமாக பிடித்து கொண்டு, ரது அதெல்லாம் ஒரிஜினல் பேய் இல்லை, எல்லாமே மேக்கப் தான். இதுக்கு ஏன் பயந்துக்கிற? இந்த படம் நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொன்னாங்க, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, அப்புறம் என்ன பயம்? படத்தை பாரு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்றான். இல்லை இல்லை, நான் பார்க்க மாட்டேன், என்னை பார்க்க சொல்லாதீங்க என்று அவன் கழுத்தை இறுக்கமாக கட்டி கொண்டு கூறினாள் வந்தனா. அவளின் உடல் அவன் உடலோடு உரச அவனின் உணர்வுகளெல்லாம் பேயாட்டம் ஆடவும் முயன்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்ட யுவா அவள் மியூசிக் வரும்போதெல்லாம் மேலும் மேலும் நெருக்கமாக அமர்ந்து உடலை உரசி கொண்டிருக்கவும், அதற்கு மேல் உணர்வை கட்டுப்படுத்தி கொள்ளாதவன் அவள் முகத்தை 2 கைகளால் தாங்கி பட்டென அவள் உதட்டை சிறை செய்தான். வந்தனா கண்கள் விரிய பயத்தை தாண்டிய ஆச்சரியத்தில் அவன் கண்ணை பார்த்தவளுக்கு அவனை தடுக்க மனம் வரவில்லை. அந்த டிம்மான லைட் வெளிச்சத்திலும் அவன் கண்ணில் அபரிமிதமான காதல் தெரிய பட்டென கண்ணை மூடிய அவளின் மூளை செயலிழந்து அவளின் மனம் அவனின் முத்தத்தை விரும்பியே ஏற்றுக்கொள்ளவும் தானாக அவள் கை அவன் தலையை கோதியது. யுவா அவளின் 2 உதட்டையும் தன் 2 உதட்டுக்குள் வைத்து மென்மையாக சுவைத்து பின் விடுத்து அவளின் மேல் உதட்டை பற்றி அதை செர்ரிப்பழம் போல் மிக மிக மென்மையாக சுவைத்து அவளுள் சென்று அவளின் உமிழ்நீரை சுவைத்தவன் அவளின் இடுப்பை பிடித்து இறுக்கினான். வந்தனா அவன் தோளை சுற்றி கையை போட அவளின் மேல் உதட்டை விடுத்து கீழ் உதட்டுக்கு தாவிய யுவா அதை காதல் கலந்த வன்மையில் சுவைத்து அவனின் கை அவளின் டாப்பிற்குள் நுழைய அதை கூட உணராமல் ஒருவித மயக்க நிலையில் கண்ணை மூடியபடி அவன் தலையை கோதுவதில் பிஸியாக இருந்தாள் வந்தனா. அவளின் எதிர்ப்பு இல்லாததால் யுவாவின் கை முன்னேறி அவள் முன்பாகத்தை அழுத்தவும் பட்டென கண்ணை விழித்த வந்தனாவுக்கு என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளவே சில நொடிகள் தேவைப்பட, அதற்குள் யுவா அவனின் வேலையை ஆரம்பித்திருக்க வந்தனாவுக்கு அவனின் செயலில் குமட்டி கொண்டு வரவும் அவனின் கையை பட்டென எடுத்துவிட்டு அவனை விட்டு எழுந்து நின்று, சீ அசிங்கமா இல்ல, இப்படித்தான் உன்னை நம்பி வந்த பொண்ணுகிட்ட நடந்துப்பியா? இதுக்காகத்தான் இந்த மாதிரியான படத்துக்கு கூட்டிட்டு வந்தியா என்று வெறுப்பு உமிழ அவனை பார்த்து கேட்டாள். ரது சாரிடி, ஏதோ ஒரு உணர்வில் என்னே மீறி நடந்துட்டேன், ரியலி சாரிடி என்று யுவா வருத்தமாக பேசவும், வாய மூடு, உன் சாரியை நீயே வச்சுக்கோ, உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்கல என்று கோபமாக கூறினாள் வந்தனா. அதை கேட்டு அதிர்ந்து அவளை பார்த்த யுவா, ரது உன் அனுமதி இல்லாமல் உன்கிட்ட முன்னேறினது தப்பு தான்,
அதுக்காக என்னை பிடிக்கலன்னு ஏண்டி சொல்கிற? நிஜமா என்னை பிடிக்கலையா? ஐ லவ் யூ ரது என்று அவள் கையை பிடித்தான். அவன் கையை உதறிய வந்தனா, உன் லவ்வை கொண்டு போய் குப்பையில் தூக்கி போடு. லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு ஒரு பேசிக் சென்ஸ் கூட உன்கிட்ட இல்லை. நீ என்னை லவ் பண்ணுறியா என்று ஆத்திரத்தில் கத்தினாள். நீயும் தானே என்னை லவ் பண்ணுற. நான் உன்னை தொடும்போது நீ அந்த ஃபீலை அனுபவிக்கலையா என்று யுவா ஏமாற்றமாக கேட்க, நான் உன்னை லவ் பண்ணலை. ஏதோ அப்போ இருந்த குழப்பத்தில் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டேன். தயவு செஞ்சு அதையே பிடிச்சிட்டு என்னை போட்டு சாவடிக்காத என்று கோபத்தில் கத்தியே பேசினாள். அவள் சொன்னதை கேட்டு உடைந்து போன யுவா, ரது போய் தானே சொல்கிற, நீ என்னை லவ் பண்ணுறதானே என்று உடைந்து போன குரலில் கேட்க, இல்லை இல்லை இல்லை, நான் உன்னை லவ் பண்ணலை. போதுமா, என்னை சித்திரவதை பண்ணாத. உனக்கு புண்ணியமாக போகும். தயவு செஞ்சு உனக்குள்ள காதல் இருந்தா அதை எனக்குள்ள திணிச்சு நீயும் பண்ணணும்னு என்னை டார்ச்சர் பண்ணாத என்று கையெடுத்து கும்பிட்டு அழுதே விட்டாள். அவள் சாதாரணமாக சொல்லியிருந்தாலே விலகிச் சென்றிருப்பான். கையெடுத்து அழுது கொண்டே சொல்லவும் அவனுக்கே ஒரு மாதிரியாகிவிட எழுந்து நின்ற யுவா, சரி வாங்க வந்தனா, வீட்டுக்கு போலாம் என்றான். அவனின் வந்தனா என்ற அழைப்பில் காரணமே இல்லாமல் வந்தனாவின் இதயத்தில் சிறிய வலி உருவாக அதில் அவள் அவனை பார்க்க தலையை அழுந்த கோதிய யுவா சட்டையை சரி செய்தபடியே, ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணிட்டு வாங்க, நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன் என்று விட்டு அங்கிருந்து சென்று விட்டான். அவன் போன திசையையே சில நொடிகள் வெறித்து பார்த்த வந்தனா பின் ஆடையை சரி செய்து கொண்டு வெளியில் வரவும் இருவரும் காரில் வந்து ஏறினர். வரும்போது இருந்த சந்தோஷம் இப்போ முற்றிலும் யுவாவிடம் இல்லை. மனம் ஊமையாய் கதற அவள் கையெடுத்து கும்பிட்டது கண்ணின் முன்னால் வந்து நின்று இம்சை செய்து அவன் மனதை அதிகமாக காயப்படுத்தியது. அவன் இது போன்ற ஒரு வலியை அனுபவித்தது கிடையாது. வந்தனாவின் சீரிய செயல் அவன் உயிரையே வேரோடு பிடுங்குவது போல வலிக்க அவனுக்கு தெரியவில்லை போல. இது ட்ரெய்லர் என்பது. இன்னும் வந்தனாவால் அவன் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. அதை காலத்தின் போக்கில் பார்க்கலாம். அவனின் கலங்கிய முகத்தை பார்த்த வந்தனாவுக்கே கஷ்டமாக இருந்தது. எப்போதும் அழகாய் சிரித்து ரது என அத்தனை காதலாய் அழைப்பவன் இன்று வந்தனா என்று மூன்றாம் மனுஷியைப் போல் அழைத்ததை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனின் நெஞ்சில் சாய்ந்து, ஏண்டா என்ன அப்படி கூப்பிட்ட என்று அடித்து சண்டை போட வேண்டும் என்று மனம் சொல்ல இப்போதிருந்த சூழ்நிலையில் அவளால் வாயை கூட திறக்க முடியவில்லை. இதற்கும் அவன் பக்கத்தில் தான் அமர்ந்திருந்தாள். அதுவும் அவன் பின்னால் கதவை திறந்துவிட்டும் அதை கண்டு கொள்ளாமல் முன்னால் வந்து அமர்ந்தாள். அவளாலேயே அவளை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் கஷ்டப்பட்டாலும் அவன் முகம் சிறிதாக மாறினாலும் காரணமே இல்லாமல் அவளும் அந்த வலியை அனுபவிக்கிறாள். இதை காதல் என்று சொன்னால் மட்டும் இல்லை என்று வீம்பு பிடிப்பாள். அடுத்த அரை மணி நேரத்தில் கார் வீட்டிற்குள் நுழைந்து வாசலில் நிற்க, இறங்கி வீட்டுக்குள்ளே போய் ரெஸ்ட் எடுங்க வந்தனா என்று அவளை பார்க்காமலே கூறினான் யுவா. வந்தனாவுக்கு கண்கள் கலங்க ஆரம்பித்தது. தீரன் நீ என்று அவள் அழைக்கும் போதே ஸ்டியரிங்கை அழுத்தமாக பற்றினான் யுவா. அதை பார்த்து பயந்து போன வந்தனா, தீரன் நீங்க எங்க போறீங்க? நீங்க உள்ள வரலையா? அம்மா கேட்பாங்க, அதான் என்று காந்திமதியை வைத்து மடக்கியவளுக்கு நன்றாக தெரியும் காந்திமதி அவன் எங்கே என்று கேட்க மாட்டார் என்பது. காரணம், அவன் இருக்கும் துறையில் அவன் எப்போது எங்கு இருப்பான் என்பதை யாராலும் கணிக்க முடியாது. நான் கட்சி ஆஃபீஸ் கிளம்புறேன் என்று யுவா சொன்னாலும் அவன் அவள் முகத்தை பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை. என்று விட்டு வந்தனா அவனை பார்த்தபடியே கீழே இறங்க அவள் இறங்கியதும் காரை கிளப்பிக்கொண்டு அங்கிருந்து சென்று விட்டான் யுவா. காரின் புகை அவள் முகத்தில் பட அதை கூட உணராமல் கலங்கிய கண்களோடு போகும் காரையே பார்த்து கொண்டு இருந்தாள் வந்தனா. தலையை அழுந்த கோதிய சக்தி சுவற்றில் சாய்ந்து தன்னையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த மனைவியின் கையை பிடித்து தன் கைக்குள் வைத்துக்கொண்டு தீ என்று அத்தனை மென்மையாக அழைத்தான். அவனிடமிருந்து முதலாக மென்மையை, அதுவும் மெல்லிய குரலில் உதடுக்கே வலிக்காமல் அழைத்தவனை வியப்பாக தீக்ஷண்யா பார்க்க, தீ, என்னை நீ ரொம்ப டெம்ப்ட் பண்ணுற. நானே நினச்சாலும் சில டைமில் என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீயும் எனக்கு ஒத்துழைக்கிறது என்னை மேலும் உசுப்பேத்துது. இதனால் உன்னோட எதிர்காலம் பாதிக்கப்படும். அதனால் என்று சக்தி நிறுத்த அவனை அழுத்தமாக பார்த்த தீக்ஷண்யா, அதனால் சொல்லுங்கத்தான், எதுக்கு வார்த்தையை பாதியோடு முழுங்குறீங்க என்று நிதானமாக கேட்டாள். பெருமூச்சு விட்டு அவள் கண்ணை பார்த்த சக்திக்கு வாயையே திறக்க முடியவில்லை. பட்டென திரும்பி நின்று கொண்டவன், நீ பெங்களூரில் கொஞ்ச நாளைக்கு இருக்கியா என்று கேட்டவனுக்கே இதயத்தில் சுள் என்று வலி உண்டாக
அவன் சொன்னதை கேட்டவளோ தொப்பென்று தரையில் விழுந்தாள். தீ என்று சக்தி வேகமாக அவள் முன்பு மண்டியிட்டு அமர்ந்து அவள் கையை பிடிக்க கலங்கிய கண்களுடன் அவனை பார்த்த தீக்ஷண்யா, அதான் உன் கூட இருந்தது கம்மியான நேரமாக இருந்தாலும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். இனிமேலும் இருப்பேன். என்னால் உன்னை ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியாது. நிஜமாக என்னால் உன்னை விட்டு எங்கேயும் போக முடியாது. உனக்கு என்ன, உன் உணர்வோடு நான் விளையாடக்கூடாது, அதானே உன் பிரச்சனை? கண்டிப்பாக நான் உன் உணர்ச்சி தூண்டுற மாதிரி இனி நடந்துக்கவே மாட்டேன். தயவு செஞ்சு என்னை பெங்களூர் அனுப்பிடாதான் என்று கையெடுத்து கும்பிட்டாள். தீ என்று அவள் கையை கீழே இறக்கிவிட்டு அவளை நெஞ்சோடு சாய்த்து கொண்ட சக்தி, சாரிடி, உன் மனசு எனக்கு புரிஞ்சாலும் உன்னோட வாழ்க்கையை கெடுக்கிறேனோன்னு இப்போ தான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன். அதான் அப்படி சொன்னேன். ஏன்னு தெரியல, திடீர்னு தோணுச்சு உன்னை கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேனோன்னு என்றவனுக்கு தினேஷ் மேல் கொலைவெறியே வந்தது. அவனே அவளிடம் காதலை சொல்லி தைரியம், தன்னம்பிக்கை என்று ஆணிற்கு எதிராக திமிர் பார்வையில் எதிரில் இருப்பவரை பார்வையால் எட்டி நிறுத்தும் அளவிற்கு அவளை மாற்றிய பின்பு திருமணம் செய்து கொள்ளலாம் என்றுதான் 15 வயதிலேயே கணக்கு போட்டி வைத்திருக்க, இடையில் நடந்த பிரச்சனையால் தான் அனைத்தும் மாறியதே. இருந்தும் சாகியுடனான கல்யாணம் நின்று தருவாயில் கூட அவளை கல்யாணம் செய்ய ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று அவன் பிடிவாதம் பிடிக்க, அவள் மேல் இருந்த கோபம் ஒரு காரணமாக இருந்தாலும் அவளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடுமே என்றுதான் பயந்தான். அவனின் மனதை அறியாத தினேஷ் தான் மகனின் ஆசையை மட்டுமே நினைத்து கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி தீக்ஷண்யாவை சக்தியின் கையில் ஒப்படைத்தும் விட்டார். அதான், நீ கூட இருந்தாதான் என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உன்னோட கைடன்ஸால தான் நான் சின்ன வயசுலேருந்து ஒவ்வொன்றும் சரியாக பண்ணியிருக்கேன். இந்த 6 வருஷம் நீ என் கூட இல்லைன்னாலும் வாழ்க்கையில் என்னவா ஆகணும்னு முடிவு பண்ணி தான் ஃபேஷன் டிசைன்ஸ் சூஸ் பண்ணேன். கேம்பஸில் வேலை கிடச்சும் அப்பாவோட வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து பெங்களூரில் வேலை தேடி போய் மாட்டிட்டேன். அப்போ தான் நீ வந்த. அன்னைக்கு நீ என்கிட்ட உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டது என் மனசில் ஆழமாக பதிஞ்சுது. சத்தியமாக உன்னை காயப்படுத்த சொல்லலாத்தான், உண்மையாக சொல்கிறேன். அன்னைக்கு முடிவு பண்ணேன், உன்னை விட பெரிய உயரத்தில் நான் இருக்கணும்னு. அப்போது அந்த முடிவை நான் உன் மேலே இருக்க கோபத்தில் எடுத்திருந்தாலும் இப்போ அந்த கோபம் இல்லை. ஆனாலும் என் முடிவை மாற்றிக்க நான் விரும்பலை. எனக்கு இப்போதைக்கு ஒரு கம்பெனியில் வேலை வேணும். அதுக்கப்புறம் நான் யோசித்து வச்சுருக்கிறத ஒவ்வொன்றா பண்ணுவேன். அதுக்கு ஃபினான்ஷியலாக நீ சப்போர்ட் பண்ணணும் தான். நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததும் அந்த பணத்தை கண்டிப்பாக உன்கிட்ட கொடுத்துட்றேன் என்றாள். முதல்ல நீ வேலையில் சேர பார்த்தி. நீ என்ன நினச்சிட்ருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நாம் நினச்ச மாதிரியே நடக்க இது ஒன்றும் விளையாட்டு கிடையாது, பிஸ்னஸ். இங்கே இருக்கவங்களுக்கு பணபலம், ஆள் பலம், ஏன் திறமையே இருந்தாலும் திட்டம் சரியாக இல்லைன்னா யானைக்கே அடி சறுக்கும். இப்போவும் சொல்கிறேன், நான் உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கு மட்டும்தானே தவிர உன் வேலைக்கு கிடையாது என்று அழுத்தம் திருத்தமாக கூறினான் சக்தி. இந்த சக்தி என் கூட இருந்தாவே போதும், தீக்ஷிக்கு மிகப்பெரிய சக்தி என்று அவன் நெஞ்சில் கை வைத்து புன்னகையுடன் கூறியவளை பார்க்க பார்க்க ஆணவனின் காதல் மனம் நெகிழ்ந்து போனது. வீட்டுக்கு போகலாமாத்தான், எனக்கு டயர்டாக இருக்குது. நாளைக்கு காலையில் ஊருக்கு கிளம்பணும், அதான் என்று தீக்ஷண்யா இழுக்க, போகலாம் என்று எழுந்து நின்ற சக்தி அவள் எழுந்திருக்க கையை நீட்ட அவன் கையை பிடித்து எழுந்து நின்றாள் தீக்ஷண்யா. சில நிமிடங்களில் இருவரும் வீட்டுக்குள் வர ஹாலில் அனைவரும் அவர்களுக்காகத்தான் காத்திருந்தனர். அனைவரையும் பார்த்தவன் சரோ கண்கள் கலங்கியிருப்பதை பார்த்ததும் கணித்து விட்டான், தங்களின் பெட்ரூம் விஷயத்தை நடுக்கூடத்தில் வைத்து பேசப் போகிறார்கள் என்று. அதை நினைத்து அவன் உடல் இறுகி உஸ்ஸென மூச்சு வெளியேற மனைவியின் கையை விட்டு தூணில் சாய்ந்து கையை மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டவன் அனைவரையும் பார்த்த பார்வையில் அவர்கள் உடல் நடுங்கியது. தீக்ஷண்யா புரியாமல் நிற்க, தீக்ஷி என்று மோகனா அழைக்கும் முன்பே, தீ, வீட்டுக்குள்ளே இப்போ தானே வந்தோம், தண்ணி கொண்டு வா. மற்றவங்களுக்கு தான் அறிவில்லை, உனக்குமா என்று சக்தி அடிக்குரலில் சீரவும் அனைவரும் விக்கித்து போய் அவனையே பார்க்க, ஒன்றுமே புரியாமல் அடுப்படிக்கு சென்று தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் தீக்ஷண்யா. தண்ணீரை வாங்கி குடித்து சொம்பை கீழே வைத்த சக்தி அடுத்த நொடி சொம்பை காலால் எட்டி உதைத்து, என் பர்சனலை பற்றி யாரும் எதையும் பேசக்கூடாது, காட் இட் என்று உரும்பலாக கூறினான். அவன் எட்டி உதைத்த சொம்பு சரியாக உருண்டு வந்து சரோவின் எதிரில் ஆடிக்கொண்டு நிற்க அவரின் முகமே பயத்தில் வேர்த்து போனது. பேரனின் குரலும் முகமும் இறுகி போயிருப்பதை பார்த்து,
தீக்ஷண்யாவுக்கு கணவனின் வார்த்தையில்தான் புரிந்தது சரோப் பாட்டி அனைவரிடமும் விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்று. ஏனோ அவளுக்கு அசிங்கமாக இருந்தது. தங்களின் வாழ்க்கையை அடுத்தவர்கள், அதுவும் குடும்பமாக உட்கார்ந்து பேசியிருக்கிறார்கள் என்பது அவர்கள் உட்கார்ந்திருந்த நிலையிலேயே சொல்ல உடல் கூசி போய் யாரையும் பார்க்க முடியாமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள். சக்தி என்று தைரியத்தை வரவேற்று கொண்டு அவன் அருகில் வந்து அவன் கையை பிடித்த மோகனா, சக்தி, நிஜமா உங்கள் பர்சனலை பற்றி பேசி எங்களோட தரத்தை நாங்கள் தாழ்த்திக்க மாட்டோம். இன்னைக்கு அத்தை எங்ககிட்ட நடந்ததையெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் ஆந்திரா விஷயத்தையும் முழுசாக சொன்னாங்க. அதில் தாண்டா எங்களுக்கு பயமே. தீக்ஷி மட்டும் கன்னி பொண்ணா அந்த பூஜையை பண்ணினா அவள் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லும்போது எங்கள் யாராலையும் தாங்கிக்க முடியல. அண்ணா அன்னிக்கு தெரிஞ்சா உடஞ்சி போயிடுவாங்க சக்தி. உனக்கே தெரியும் தீக்ஷி பிறக்க எத்தனை கஷ்டத்தை அனுபவிச்சாங்க நமி அண்ணி. அதான் என்று மேலும் பேச வரும்போது, ப்ளீஸ் மாம், எனக்கு வெறியேற்றி பார்த்து மிருகமாக்காதீங்க. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குதா? இந்த காலத்தில் போய் கோவில், குளம், கோத்திரம், கடவுள்னு பாட்டு பாடிட்டு தேவையில்லாத மூட நம்பிக்கையை கேட்டுட்டு வந்து எங்களை டார்ச்சர் பண்ணுறீங்க. எனக்கு எப்போ என்ன பண்ணணும்னு தெரியும். நீங்கள் சொல்லி கொடுத்து பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது. முக்கியமான ஒன்று, நான் ஆந்திரா வருவேன்னும் சொல்லலை, பரிவட்டம் கட்டுவேன்னும் சொல்லலை, என் பொண்டாட்டியை பூஜை பண்ண விடுவேன்னும் சொல்லலை. மைண்ட் இட் என்று சிம்மக்குரலில் கர்ஜித்தவனை பார்த்து தினேஷே ஆடித்தான் போனார், மகனின் அழுத்தத்தை பார்த்து. மோகனாவுக்கு கண்கள் கலங்கியது. என்ன நினைத்தாரோ பட்டென அவன் காலில் விழுந்து, சக்தி ப்ளீஸ்டா, அம்மாவுக்காக ஆந்திராவாடா என்று கெஞ்ச, மாம் என்று 2 அடி தள்ளி நின்றவனுக்கு குற்ற உணர்வாக இருந்தது. தாயை கஷ்டப்படுத்தி காலிலேயே விழ வைத்து விட்டோமே என்று. தினேஷ் மனைவியை கோபமாக முறைத்து பார்த்தார். சக்தி என்று மோகனா அழைக்கவும், யோசிச்சு சொல்கிறேன் மாம் என்று விட்டு மனைவியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு அவனுக்கென்று ஒதுக்கப்பட்ட அறைக்கு சென்றவன் இரவாகியும் வெளியில் வரவில்லை. அவளையும் வெளியில் விடவில்லை. அத்தியாயம் 146. சன்மி, எழுந்திரு, சாப்பிட்டு படுப்ப என்று சரவணன் அவளை அணைப்பில் வைத்தபடியே சொல்லவும், அண்ணா தூக்கம் வருது, பசிக்கல என்று முனகினாள் சன்மி. முன்னதானே சொன்னேன், இந்த மாதிரி நேரத்தில் தான் நீ சாப்பிடணும். இப்படி சொங்கி மாதிரி படுத்துட்டே இருந்தா எப்படி? எழுந்திரு சன்மி. இன்னும் பாருவும் நானும் சாப்பிடலை. இப்படி அடமா என்னை பிடிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சக்தி, வியான், சித்தப்பா, பெரியப்பான்னு உனக்கு ஓவர் செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காங்க என்றவன் அவள் கண்ணையே திறக்காமல் தூங்குவதில் கடுப்பாகி எழுந்து அமர்ந்து அவளை குழந்தை போல மடியில் தூக்கி வைத்து கொண்டான். அண்ணா என்று சன்மி சிடுங்க, என்ன நொண்ணா, போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா, நான் சாப்பாடு போட்டு எடுத்து வரேன் என்று சரவணன் சொல்லவும், நான் வரல, நீயும் சாப்பிடாத என்று சன்மதி சொல்லும்போதே காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்க, அண்ணா யாரு என்று சன்மி அவனை நிமிர்ந்து பார்த்தவாறு கேட்க, என்னை விட்டால் தானே நான் போய் யாருன்னு பார்க்க முடியும் என்று சரவணன் சொல்லும்போதே சரவணா என்று அழைத்தபடி வந்தாள் ரேவதி. வதி என்று சரவணன் அதிர்ந்து அவளை ஒரு நொடி பார்த்து பின் அவள் பின்னால் வந்த பாருவிடம், சன்மியை கொஞ்சம் பார்த்துக்கோ பாரு, நான் வந்துடுறேன் என்று ரேவதியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு டெரஸிற்கு வந்தவன் அவள் கையை விட்டு அவளை அழுத்தமாக பார்த்து, எதுக்குடி இங்கே வந்த? யாரை கேட்டு வந்த? நான் உன்னை சென்னை கிளம்புன்னு தானே சொன்னேன் என்று கோபமாக கூறினான். உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு சரவணா, அதான் என்று ரேவதி வார்த்தையை மென்று முழுங்கவும், அதுவும் இப்படித்தான் திடுதுப்புன்னு வந்து நிற்பியா? அதுவும் என் தங்கச்சி முன்னாடி. அவள் என்னை பற்றி என்ன நினைப்பா? அதை விடு, நம்ம அண்ணனே லவ் பண்ணிட்டு இருக்கான், நாம் மட்டும் ஏன் ஒழுக்கமாக இருக்கணும்னு அவளுக்கு எண்ணம் வராதா என்று இரும்பு குரலில் கேட்க எச்சில் விழுங்கிய ரேவதி தலையை குனிந்து கொண்டு, சாரி, நான் இதை பற்றி யோசிக்கல என்று சொல்லவும், எப்படி யோசிப்ப? முதல்ல உனக்கு எப்படி யோசிக்க வரும்? அக்கா, தம்பி, தங்கச்சி, அண்ணன் யாராவது இருந்திருந்தா புரிஞ்சிருக்கும் என்று கோபத்தில் வார்த்தையை விட்டான் சரவணன். சரவணா என்று அதிர்ந்து அவனை நிமிர்ந்து பார்த்த ரேவதி, என்ன சொன்ன? திருப்பி சொல்லு என்று கண்கள் சிவக்க கோபமாக கேட்டாள். அவள் கண்கள் கலங்கி ஒருவித வலியோடு தன்னை பார்ப்பதை உணர்ந்த சரவணன் பேசிய வார்த்தையை யோசித்து தலையில் அடித்து கொண்டவன் பின் அவள் கையை பிடித்து, வதி, சாரிடி, ரியலி சாரி என்று கண்ணால் கெஞ்ச பட்டென அவனை அணைத்து கொண்ட ரேவதி, ஏண்டா, ஏன் என்னை வார்த்தையால் கொல்ற? கோவம் வந்தா இப்படித்தான் பேசுவியா? இப்போவே இப்படின்னா இன்னும் வாழ்க்கை எங்கே இருக்குது என்று அவன் நெஞ்சில் அடித்தாள். அவள் கையை மென்மையாக பிடித்து தடுத்து நிறுத்திய சரவணன், ஏதோ கோவத்தில் பேசிட்டேன்டி, நிஜமா உன்னை கஷ்டப்படுத்தணும்னு பேசல, ப்ளீஸ் டி, புரிஞ்சுக்கோ. என் குணம் தெரிஞ்சுதானே லவ் பண்ண. இப்போ வந்து வாழ்க்கை அது இதுன்னு
எதுக்கு எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிற? ஏதோ நாளைக்கே நமக்கு கல்யாணம் நடக்க போகிற மாதிரி என்று சரவணன் கிண்டலாக கேட்டபடி அவளை தன்னுள் இருக்க அணைத்தான். அவளும் அந்த அணைப்பிற்காகத்தானே சக்தியிடம் அவன் எங்கிருக்கிறான் என்று கேட்டு வந்திருக்கிறாள். தானும் அவனை இறுக்கமாக அணைத்து அவனின் மார்பின் முடிகளை தன் மெல்லிய விரலால் வருடி அவனை நிமிர்ந்து பார்த்து, சரவணா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று கேட்டாள். யாழி கல்யாணம் முடிஞ்சுது. அடுத்து வந்தனாவுக்கு பண்ணுறாங்களான்னு மாமா கிட்ட கேட்டுட்டு அவளுக்கு பண்ணுற ஐடியா இருந்தால் அவளுக்கு முடிஞ்சதும் அடுத்த முகூர்த்தத்திலே பண்ணிக்கலாம். நான் அம்மாட்ட சீக்கிரம் நம்ம லவ் பண்ணுற விஷயத்த சொல்லி உங்கள் வீட்டில் பேச சொல்கிறேன் என்றான் சரவணன். சரவணா, உங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களா? நான் வேறு ஸ்டேட் பொண்ணு, அதுவும் எங்களோட நீங்கள் ஸ்டேட்டஸ்லையும் என்று சொல்ல வந்தவளின் வாயை தன் கையால் மூடிய சரவணன், என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு தான் என் பொண்டாட்டி. அது நீ மட்டும்தான். என் அம்மா என் ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பாங்க. அம்மாவுக்கு ஓகேன்னா எல்லாரும் ஓகே சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ஸ்டேட்டஸ் பார்த்து நான் உன்னை லவ் பண்ணலை, பணத்தை பார்த்து ஒருத்தர் மேலே லவ் வந்தா அதுக்கு பேரே வேற என்று அவள் உச்சியில் முத்தமிட்டான். கண்கள் கலங்க அவனை பார்த்த ரேவதி, ஐ லவ் யூ சரவணா, ஐ லவ் யூ ஸோ மச். ஏன்னு தெரியல, உன்னை விட்டு போகவே மனசு வரல. சீக்கிரம் அப்பாட்ட பேசுடா. வந்தனா சன்மி கல்யாணம்னு இழுத்துட்டு போயிடாத. ஆல்ரெடி அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாட்ட இப்போதைக்கு வேண்டான்னு சொன்னதால் அப்பா தான் அம்மாவை அடுத்து எந்த முடிவும் எடுக்க விடாமல் தடுத்திருக்காரு. ப்ளீஸ் என் ஃபேமிலி பற்றியும் கொஞ்சம் யோசிடா. நான் ஒரே பொண்ணு, அம்மாவும் அப்பாவும் என் கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா என்று கேட்க, புரியுது வதி, நான் வசந்த் மாமாட்ட நாளைக்கு என்னென்னு கேட்டுட்டு அம்மாட்டையும் உண்மையை சொல்லிடுறேன் என்றான் சரவணன். தேங்க்ஸ் சரவணா, அதெல்லாம் லவ்வர்ஸ்குள்ளே இருக்கக்கூடாது. சரி சொல்லு, போன வேலை எப்படி முடிஞ்சுது? எனக்கு பயந்த குறவை காளி அவதாரம் எடுத்து எத்தனை பேரை போட்டு தள்ளின என்று கேட்டான். அவனை பார்த்து புன்னகைத்த ரேவதி நடந்த அனைத்தையும் சொல்லிவிட்டு அவன் மீசையை பிடித்து ஆசையாய் திருகி, பயம் கூட நேசிக்கிறவங்க மேலே தான் வரும் சரவணா என்றாள். நல்லா பேச கற்றுக்கிட்டடி என்று சரவணன் அவள் கையை தட்டிவிட்டு அவள் நெற்றியோடு நெற்றி முட்டி, இப்போ மனசில் இருக்க பாரமெல்லாம் குறைஞ்சுதா என்று கேட்க, ஆல்மோஸ்ட் குறைஞ்சுது. வித்யா கிடச்சிட்டா மட்டும் போதும், உதயாவும் ஹாப்பி ஆயிடுவான். மாதவி அக்கா ஆசையும் நிறைவேற்றி வச்சிடலாம் என்றாள் ரேவதி. கிடைச்சிடுவா, பொறுமையா இருங்க என்றவன் அவளை தன்னிடமிருந்து பிரித்து, வதி லிசன், பி சீரியஸ். உன் அப்பா அம்மா எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா என்று கேட்டான். எச்சில் விழுங்கிய ரேவதி, கொஞ்சம் கஷ்டம்தான் சரவணா. அப்பா கூட சம்மதிச்சிடுவாரு, அம்மா தான் ஜாதி அது இதுன்னு பார்ப்பாங்க என்று தலையை குனிந்து கொண்டு தயக்கமாக கூறினாள். பெருமூச்சு விட்ட சரவணன், அம்மா அப்பாட்ட சொல்லுவேன், அவங்க வந்து உங்கள் வீட்டில் பேசும்போது உன் அம்மா ஜாதி பற்றி பேசினா நீ நம்ம வீட்டுக்கு வந்துடணும், புரியுதா என்று அழுத்தமாக கூறினான். ஆனால் சரவணா, அவங்க என் அம்மா என்ன சொல்ல வரும்போதே, நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை பத்தி, எனக்கு ஜாதி பார்க்குறவங்கள கண்டாலே பிடிக்காது, அதான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். உன் அம்மா தான் முக்கியம்னு நீ நினச்சா என்ன விட்டுரு என்று அவள் கையிலிருந்து தன் கையை உருவினான். அவன் கையை இறுக்கமாக பிடித்து கொண்ட ரேவதி, என் உயிரையே உன் மேலே வச்சிருக்கேன்டா, அசால்ட்டாக சொல்கிற. என்ன ஆனாலும் சரி, இந்த ஜென்மத்தில் உன் கையால் கருப்பு கயிறை வாங்காமல் என் உயிர் போகாது என்றாள் உறுதியாக. அடியே, எங்கள் சைடில் மஞ்சள் கயிறு தான் கட்டுவோம். பூனைக்காரி உனக்கு கருப்பு கயிறு கட்டணும்னு ஆசையா என்று சிரித்தே விட்டான் சரவணன். அவனை பாவமாக பார்த்த ரேவதி, சாரி மறந்துட்டேன், கிண்டல் பண்ணாத என்று அவனை அடித்தாள். சரி சரி வா, ரொம்ப நேரம் நின்று பேசிட்டே இருந்தா சன்மி ஓட்டுவா. நீ வந்ததுலேயே நீயும் நானும் லவ் பண்ணுறோன்னு முடிவே பண்ணியிருப்பா. அவளை போய் முதல்ல சமாதானப்படுத்தலாம் என்று சரவணன் முன்னால் செல்ல சிரித்து கொண்டே அவன் பின்னால் சென்றாள் ரேவதி. இரவு 10:30 மணிக்கு வீட்டிற்கு வந்தான் செழியன். வீடே மயான அமைதியாக இருக்க நடுக்கூடத்து லைட்டை போட்டவன் டைனிங் டேபிள் சேரில் அமர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த மனைவியை பார்த்து நெற்றியை நீவியபடி அவள் அருகில் வந்து, வாயாடி என்று அவள் தோலை தட்டினான். அவன் தொடுதலில் பதறி அடித்து கொண்டு யாழி எழுந்து நிற்க, நான் தான் என்று செழியன் சொல்லவும் நெஞ்சில் கை வைத்து தன்னை நிலைப்படுத்தி கொண்ட யாழி, நீங்க தானா, நான் பயந்தே போயிட்டேன் என்றாள். ஆமாம், பெரிய பாப்பா பாரு, பயந்துக்க, விட்டா இருக்கிறவங்களே பயமுறுத்திட்டு போயிடுவ என்றவன் மாடி ஏறி அறைக்கு செல்ல, போடா என்று விட்டு கிச்சனுக்கு வந்து யாழி உணவை எடுத்து வைக்கவும் பனியனுடன் வந்து டேபிளில் அமர்ந்தான் செழியன். அவனுக்கு பரிமாறியவள் வீம்புக்கென்று அவன் மடியில் அமர்ந்து, ஈழா என்று அவன் மார்பின் முடியை வருடினாள். எழுந்தடி
இப்படி ஒட்டிட்டு உட்காந்தா எப்படி திங்கிறது? யாராவது பார்த்துட்டா என்ன நினைப்பாங்க என்று அவளை முறைக்க, யோ, நான் இன்னும் மத்தியானத்துலேருந்து சாப்பிடவே இல்லை. நீ மட்டும் வந்த உடனே கொட்டிக்கிறல்ல. பொண்டாட்டி சாப்பிட்டாளான்னு கேட்டியா? ஏற்கனவே நீ சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகலன்னு கடுப்பில் இருக்கேன். அதை ஏற்றி விடுற மாதிரி பேசின மவனே, கத்தி ஊரை கூப்பிட்டுருவேன் பார்த்துக்கோ என்று விரல் நீட்டி எச்சரித்தாள். அவளை முறைத்து பார்த்த செழியன், என்ன வாயிடி உன்னுது? மரியாதையாக பேசவே தெரியாதா? யோ இளான்னு மரியாதையே இல்லாமல் பேசுகிற. முந்தின நாள் தானே சொன்னேன், உனக்கெல்லாம் ஒரு முறை சொன்னால் புரியாதாடி. எழுந்துருடி, பக்கத்தில் தான் இடம் இருக்குல்ல, உரசிட்டு வந்து உட்காருவியா என்று காட்டமாக கேட்டான். ஆமாடா, அப்படி தான் உட்காருவேன் என்று யாழி கத்தவும் அடிக்க கையை ஓங்கியவன் அவள் பயத்தில் பனியனை இறுக்கி கட்டிக்கொண்டு நெஞ்சில் முகம் புதைத்து கொள்ளவும் தலையில் அடித்து கொண்டு அவளை கண்டு கொள்ளாமல் சாப்பாட்டை பிசைந்து சாப்பிட ஆரம்பிக்க, நிமிர்ந்த யாழி அவன் தன்னை கண்டு கொள்ளாமல் சாப்பிடுவதில் கடிப்பான்வள். அவன் அடுத்த வாய் உணவை எடுத்து சாப்பிட வாயருகில் கொண்டு செல்லும் போதே அவன் கையை பிடித்து இழுத்து தன் வாய்க்குள் வலுக்கட்டாயமாக வாங்கி கொண்டாள். அவன் அவளை முறைத்து, ஏண்டி கையிலே அவனுக்கு என்று நக்கலாக கேட்டான். எனக்கு இருக்குது, 1க்கு 2 கையும் நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் என்னை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகலல்ல, அதுக்கு தண்டனையாக ஊட்டி விடுங்க. எத்தனை முறை ஃபோன் பண்ணேன், ஒரு முறையாவது அட்டன் பண்ணீங்களா? இதில் போய் உங்கள் நம்பரை கஷ்டப்பட்டு அத்தைக்கிட்ட வாங்கினேன் என்று அவனை மூக்கை சுருக்கி முறைத்தாள். நீ தான் பண்ணியாக்கும், நான் புது நம்பராக இருக்குது, அப்புறம் பேசிக்கலான்னு விட்டுட்டேன். காய்கறி மண்டியில் வேலை அதிகம், அதான். கோவிச்சுக்காத, வேலை இல்லாதப்ப நானே உன்னை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் என்றான். ஏனோ அவளின் சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்றி அவள் முகத்தில் தோன்றும் உணர்வை பார்க்க வேண்டும் என்று அவனுக்கு ஆசையாக இருந்தது. நிஜமாத்தான் சொல்றியா இளா? கூட்டிகிட்டு போவதானே? இன்னைக்கு மாதிரி ஏமாற்ற மாட்டியே என்று யாழி முகத்தை பாவமாக வைத்து கொண்டு கேட்க, பெருமூச்சு விட்ட செழியன், இங்கே பாரு யாழினி, என்னால் எல்லா நேரமும் உனக்கு புருஷனா உன் முந்தானையை பிடிச்சிட்டு சுத்த முடியாது. நீ பட்டணத்தில் வளர்ந்த புள்ள, உனக்கு கல்யாண வாழ்க்கையில் நிறைய கனவு இருக்கும். ஆனால் என்று செழியன் ஆரம்பிக்கும் போதே கையெடுத்து கும்பிட்ட யாழி, இனிமே உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன் சாமி, ஆளை விடு, பேசியே கொல்லாத என்று அவன் மடியிலிருந்து எழ முயற்சிக்க, அவள் இடுப்பை இடது கையால் இறுக்கி பிடித்த செழியன், நான் சொல்ல வரத முழுசாவே கேட்க மாட்டியாடி, வாயாடி என்று அவள் நெற்றியோடு நெற்றி முட்டினான். அவனின் செய்கையில் உடல் சிலிர்க்க அதை தனக்குள் மறைத்தவள் அவனை பார்த்து, யோ, நான் பச்சை குழந்தையா? என்னை விடு, இப்போ கொஞ்சி ஆசையை காட்டுவ, காலையில் எரிஞ்சு விழுவ. எங்கேயாவது கூட்டிகிட்டு போன்னா வாசல்லையே விட்டுட்டு போயிடுவ. நான் தான் நீ பண்ணது ஒன்றுமே புரியாமல் குழம்பி இருக்கணும் என்று அவன் கையை கட்டி விட்டாள். வாயாடி, வாய அடக்கு. உன்னெல்லாம் எப்படி தான் வீட்டில் வச்சுருந்தாங்களோ, சரியான அவசர குடுக்கியா இருக்க. எப்படி தான் உன் கூட வாழ்க்கையை ஓட்ட போகிறேன்னே தெரியல என்று சலித்து கொண்டான். ரொம்ப தான் இவ்வளவு சரிச்சுக்கிறியே, பஞ்சாயத்தில் கேட்கும்போது என்னை கட்டிக்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே என்று அவன் முடியை பிடித்து ஆட்டினாள். ஏய் விடுடி, சின்ன குழந்தை மாதிரி பண்ணாத. அம்மா அக்கா வந்துட போகிறாங்க. சின்னதாக சத்தம் கேட்டால் கூட அசோக் எழுந்துப்பான். சீக்கிரம் எடுத்து வச்சுட்டு வா என்று தட்டில் கையை கழுவி விட்டு அவள் முந்தானையில் கையை துடைத்து விட்டு அங்கிருந்து மாடி ஏறி சென்று விட்டான். இவன் என்ன லூசா? எப்போ என்ன பண்ணுவான்னே தெரியலையே. இவன் கூட இருந்தா கடைசியில் நமக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல யாழி. ஒன்று வெறப்பா இருக்கான், இல்லைன்னா லிபரலாக இருக்கான். இவனோட உண்மையான கேரக்டர் என்னன்னே தெரியலையே என்று யோசித்தவள் அவன் மேலிருந்து ஃபோன் லைட்டை முகத்தில் அடித்து முறைத்து பார்க்கவும், பார்க்கத்தான் பட்டிக்காட்டா மாதிரி இருக்கான், பண்ணுற வேலையெல்லாம் பிஸ்னஸ் மேன் ரேஞ்சுக்கு இருக்குது என்று புலம்பிக் கொண்டே பாத்திரத்தை எடுத்து வைத்து சுத்தம் செய்து முடித்து லைட்டை ஆஃப் செய்து வாசல் கதவை தாளிட்டு மேலே வரவும் நெற்றியில் கையை வைத்து படுத்து கொண்டிருந்த செழியன் அவளை பார்த்து, நாளை காலையில் நேரமாக எழுந்துக்கணும். உன் அப்பா அம்மா தம்பி அண்ணன்க எல்லாரும் ஊருக்கு கிளம்புறாங்க, வழி அனுப்பி வைக்கணும். சீக்கிரம் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு வந்து படு என்றான். என்று யாழி லைட்டை ஆஃப் செய்துவிட்டு அவன் அருகில் அவன் பனியனை இருக்க பிடித்து கொண்டு கண்ணை மூடவும் அவளை ஒற்றை கையால் அணைத்து கொண்டவனும் கண்ணை மூடினான்.